ஹாய்ங்க, வாங்க முறுக்கு சுடுவோமா? ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தபோது அம்மா வந்து முறுக்கு மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது எப்போ கொடுத்து விட்டது தெரியுமாங்க? நவம்பர் மாதம் கொடுத்து விட்டது. இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் இப்போ சுடலாம் அப்போ சுடலாம்னு சொல்லிட்டு எனக்கு டைமே கிடைக்கலங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருந்தேன் மாவு. அது வீட்டிலையே அம்மா சேர்த்து அரைச்சனால இந்த மாவெல்லாம் கெட்டு போகாது. அது இருக்கும் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது எத்தனை வருஷம் வேணாலுமே இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து முகிலுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் இல்லையா? அப்போ வந்து முகில் என்ன சொன்னாங்கன்னா, முறுக்கு சுடவும் என்ன ஆட்டம் பார்த்தீங்களாங்க. முறுக்குனா அப்படி பிடிக்கும் இந்த பசங்களுக்கு. தூக்கத்தில் எழுப்பி கொடுத்தா கூட சாப்பிடுவானுங்க. அந்தளவுக்கு முறுக்கு வந்து பிடிக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முகில் என்ன சொன்னான்னா, நானே ரொம்ப ஃபீலிங்ஸில் இருந்தேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே அப்படி சொல்லிட்டு. அப்போது முகில் கேட்டான், அம்மா முறுக்காம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அது கேட்டோடனே அப்படி எனக்கு கண்ணே கலங்கிடுச்சுங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எவ்வளோ அவன் மனசுக்குள்ளே ஆசையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கையில் முறுக்கு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போனோடனே உனக்கு முறுக்கு சுட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே எண்ணெய் இல்லை. எப்படி இது சுடுறதுக்கு 1 லிட்டர் எண்ணெயாவது தேவைப்படுமா? அதுக்கப்புறம் அவங்க அப்பா இன்றைக்கி நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. அதிலேயே சுட்டு கொடுத்தேன். எல்லோரும் ஹாப்பி.